டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த மாதம் 6ஆம் தேதி சிஜேபி தரப்பில் போராட்டம் தொடங்கப்பட்டது. நீட் முறைகேடு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது தொடர்பாக மத்திய அமைச்சர் பதவி விலக வேண்டும், நீட் தேர்வு ரத்தால் உயிரிழந்த 20 மாணவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற 3 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து டெல்லி ஜந்தர் மந்தரில் சிஜேபி சார்பில் போராட்டம் தொடங்கப்பட்டது. இந்த போராட்டம் வலுப்பெற்று தீவிரமடைந்த நிலையில் பல்வேறு கட்டங்களுக்கு பிறகு தற்போது இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று முதற்கட்டமாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து மேலும் 2 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் சிஜேபி தரப்பில் வலியுறுத்தப்பட்ட நிலையில் தற்போது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து போராட்டம் திரும்ப பெறப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்த விவரங்கள். வணக்கம் சரவணன். 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து மத்திய அரசு சார்பாக குறிப்பாக சிஜேபி கட்சி பிரமுகத்தில் நடைபெற்ற நிலையில தற்போது போராட்டத்தை வாபஸ் பெற இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். 3 கோரிக்கை வைக்கப்பட்டது, 1 கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதாவது பிரதான் மந்திரி, அதாவது தர்மேந்திர பிரதான் மந்திரி அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டார்கள். மேலும் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி வழங்க வேண்டும் உள்ள கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொள்வதாக கூறி 3 கோரிக்கை ஏற்பட்டதாக தெரிவித்த நிலையில் தற்போது போராட்டக்காரர்கள் வாபஸ் பெற இருப்பதாக பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டிருப்பதாகவும் வாபஸ் பெற இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருப்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் மிக முக்கியமாக இதை சார்ந்து மத்திய அரசு எது போன்ற அறிவிப்பை வெளியிட போவதாக ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நீட் பிரச்சனையில் தொடர்பாக ஏதேனும் மாற்று ஏற்பாடு செய்வார்களா அல்லது எது போன்ற சூழல் ஏற்படுத்தப் போகிறார்கள், இதுக்கு மாற்றாக அமைச்சர் பதவிகள் வேற எந்த அமைச்சர் துறைக்கு நியமிக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் குறிப்பாக சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல் கட்சிகளும் ஏற்பட்டிருக்க ஒருபுறம் இருந்தாலும் கூட தற்போது இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டு போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறார்கள். இது மூலம் கூட இந்தியா முழுவதும் ஆங்காங்கே நடக்கக்கூடிய போராட்டம் வாபஸ் பெறப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. மிக முக்கியமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே வாபஸ் பெற போவதிலே தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுக்கு நீட் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும், அது ரத்து செய்யப்பட மட்டுமே எங்கள் போராட்டம் தொடரும் எனவே அவங்களுடைய முழக்கங்களாக இருக்கிறது. ஆனால் கர்ப்பாம்பூச்சி சார்ந்த அமைப்பை சேர்ந்த பல்வேறு பேர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த நிலையில் அவருடைய நோக்கம் குறிப்பாக வடமாநிலை பொறுத்த வரைக்குமே மிக முக்கியமாக இந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டாலும் தமிழகத்தில் கூடிய கர்ப்பாம்பூச்சி கட்சி சார்பாக நாங்கள் வாபஸ் பெற போவதில்லை என்ற கருத்தை கூட பதிவு செய்திருந்தார்கள். இருந்த போதிலும் அடுத்தடுத்து இந்த போராட்ட வீடியம் எந்தவாக இருக்கும் என்ற கேள்வியும் இருந்தது. குறிப்பாக மற்ற மாநிலம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இருந்த போதிலும் ஜந்தர் மந்திரில் நடைபெற்ற இந்த மாபெரும் போராட்டம் குறிப்பாக மத்திய அரசு செவிசாய்க்க வைத்திருக்கிறார்கள், ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார்கள், பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் குறிப்பாக காவல்துறை தாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைக்க போகுது என எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூட கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் தற்போது இந்த போராட்டம் வாபஸ் பெறப்போவதாக தெரிவித்திருப்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.